வணக்கம் நண்பர்களே. நேற்றைய வீடியோவில் அடுத்த பகுதி சிந்துவெளி நாகரிகம். இதை கொஸ்டின் வித் ஆன்சராக நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெகர்கர். மே கா இர் கா இர். மே ஹா வடமொழி ஹா, இர் கா இர், மெகர்கர். அப்போ சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெகர்கர்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி எங்கே இருக்குன்னா, மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம். மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம். இந்த மெகர்கர் தான் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. இந்த மெகர்கர் யார் வாழ்ந்த இடம்னா புதிய கற்கால மக்கள். மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் ஆகும். இது எங்கே இருக்குன்னா, பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது. எந்த நாட்டில் இருக்குது? பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது. அதாவது மெகர்கர் சிந்துவெளி நகரத்துக்கு முன்னோடி. இது பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். இது எந்த நாட்டில் இருக்குன்னா, பாகிஸ்தானில். பாகிஸ்தானில் எந்த மாகாணத்தில் இருக்குது? பலுச்சிஸ்தான். பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் எந்த ஆற்று பள்ளத்தாக்கு? போலன் ஆற்று பள்ளத்தாக்கு. பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கிறது தான் மெகர்கர். இது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். இது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெகர்கர். இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்கள் ஒன்று. அதாவது தொடக்க கால மனிதர்கள் இங்கு வாழ்ந்தாங்க அப்படின்னு கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று தான் இந்த மெகர்கர். இந்த மெகர்கரில் வாழ்ந்த மக்கள் என்னென்ன தொழிலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, வேளாண்மை, விவசாயத்திலையும் கால்நடை வளர்ப்புலையும் ஈடுபட்டதற்கான சான்று எங்கே கிடச்சிருக்கு? மெகர்கரில் கிடச்சிருக்கு. கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதாவது 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கர்கள் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இப்போ மெகர்கர்னால் என்ன? சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. மெகர்கர் யார் வாழ்ந்த இடம்? புதிய கற்கால மக்கள். எங்கே இருக்குது? பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கிறதா அந்த மெகர்கர். இதை யார் வாழ்ந்தாங்கன்னா, தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. இங்கே இருக்க மக்கள் என்ன தொழிலில் ஈடுபட்டாங்க? வேளாண்மை, கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. இது கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடுத்து தெருக்களும் வீடுகளும். அதாவது சிந்துவெளி நகரத்தில் தெரு வீடு எப்படி இருந்தது? தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டுள்ளன. தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டுள்ளன. தெருக்கள் எப்படி இருக்கா? நேராக இருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. அதாவது சட்டக வடிவமைப்பில் இருக்குது. தெருக்கள் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருக்குது. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொண்டன. அந்த தெரு எப்படி இருக்கா? தெரு வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருக்குது. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொண்டது மாதிரி இருக்குது. சாலைகள் எப்படி இருந்துச்சுன்னா, அகலமாகவும் வளைவாகவும் இருந்துச்சு. வளைவாகவும் இருந்துச்சு. வீடுகள் தெருக்களின் 2 ஓரத்துலையும் இருந்துச்சாம். வீடுகள் தெருக்களின் 2 ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் எப்படி இருக்கா? 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனாக காணப்படுகின்றன. பெரும்பாலான வீடுகளில் என்ன இருக்குன்னா, பல அறைகள், ஒரு முற்றம், ஒரு கிணறு, இது எல்லாமே பெரும்பாலான வீடுகளில் இருக்குது. அதாவது வீடு எப்படி இருக்குது? தெருக்களோட 2 பக்கமும் இருக்குது. ஒரு மாடி 2 மாடி வீடுகளாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய அறைகள், நிறைய ரூம் இருக்குது. ஒரு கழிவறையும் ஒரு குளியலறை இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கழிவறையும் குளியலறை இருக்குது. இதுதான் அந்த வீடோட அமைப்பு. ஃபஸ்ட்டு தெருக்கள் சட்ட வடிவமைப்பில் இருக்குது. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் அமைஞ்சிருக்கு. செங்கோணத்தில் வெட்டி கொள்கிற மாதிரி இருக்குது. சாலைகள் கொஞ்சம் அகலமாக இருக்குது. வளைவாக இருக்குது. வீடுகள் எப்படி இருக்குன்னா, 2 அடுக்குமாடி வீடாக இருக்குது. தெருவோட 2 ஓரத்துலேயும், நடுவில் ரோடு போகுது, 2 ஓரத்துலேயும் இருக்குது. பெரும்பாலான வீடுகளில் என்ன இருக்குது? நிறைய அறைகள், பல அறைகள்னால் ரூம் நிறைய இருக்குது. ஒரு கிணறு இருக்குது. எல்லா வீட்டுலேயும் ஒரு கிணறு இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கழிவறை, ஒரு குளியலறை இருக்குது. அதாவது சிந்துவெளி நகரத்தில் எப்படியெல்லாம் வீடு இருந்துச்சுன்றதை சொல்கிறாங்க. வீடுகள் கட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. அதாவது சிந்துவெளி நகரத்தில் வீடுகள் எப்படி கட்டப்பட்டிருந்தாங்கன்னா, சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவை. இதை கேட்பாங்க கூற்றுக்காரன கொஸ்டின் இல்லை.
சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி நாகரிகத்தில் வீடுகள் சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. ஒன்று சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு கலவை கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் நல்ல சூரிய வெப்பத்தில் காய வைக்கப்பட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தன. கூரை சமதளமாக இருந்தது. கூரையா அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. அப்போ என்னது சிந்துவெளி நாகரிகம் அங்கே அந்த சிந்துவெளி நகரத்தில் என்ன இல்லைன்னா அரண்மனை இல்லை, கோயில்கள் இல்லை. அப்படி இருந்ததுக்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. இப்போ என்ன வர்றோம், சட்டக வடிவமைப்பில் இருக்குது. தெரு கிழக்கு மேற்கா வடக்கு தெற்கா அமைஞ்சிருக்கு. சாலைகள் அகலமாகவும் வளைவாகவும் இருக்குது. இது வீடுகள் எப்படி இருக்குன்னா ஒரு மாடி ரெண்டு மாடி அடுக்குகள் கொண்ட வீடாக இருக்குது. நிறைய அறைகள் இருக்குது. ஒரு குளியலறை இருக்குது, ஒரு சமையலறை இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. வீடை எப்படி கட்டியிருக்காங்கன்னா சுட்ட செங்கற்களாலையும் சுண்ணாம்பு கலவையாலையும் கட்டியிருக்காங்க. சுட்ட செங்கற்கள் உலர வைக்கப்பட்ட செங்கற்கல்கள் பயன்படுத்தப்பட்டன. கூரை வீட்டு கூரை சமதளமாக இருந்துச்சு. என்ன இல்லைன்னா சிந்துவெளி நகரத்தில் அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் இப்போ வரையும் அங்கே என்னது இது முக்கியமானது, அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் அங்கே இல்லை. இருந்ததுக்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கப்படலை. அப்போ அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் சிந்துவெளி நகரத்தில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொன்னேன். இதுவரை இருந்ததுக்கான சான்றுகள் கிடைக்கல. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை. மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. கழிவுநீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. அதாவது கழிவுநீர் குழா போயிருக்கு, அதை மூடி வச்சுருக்காங்க. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. எனது கழிவுநீர் கால்வாய் இருந்திருக்கு, அதை மூடி வச்சுருக்காங்க. எதை வச்சு மூடியிருக்காங்கன்னா செங்கலையும் கல் தட்டைகள் அந்த ஸ்லாப்பு மாதிரி போட்டு மூடி வச்சுருக்காங்க. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மண் சரிவை கொண்டிருந்தது. இப்போ கழிவுநீர் தேங்காமல் செல்றதுக்காக அது வடிகால் லேசான சரிவாக வச்சுருக்காங்க. இப்படி மென்சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைந்திருந்தன. கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு சின்ன துளைகள் வச்சுருக்காங்க, ஓட்டைகள். வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. இப்போ எப்படி பாதாள சாக்கடை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு ஒரு வடிகாலில் விடுறாங்களோ அந்த மாதிரி எங்கள் சிந்துவெளி நகரத்தில் அந்த கரப்பா மோஞ்சதர நகரத்துலேயும் இப்படிப்பட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைஞ்சிருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. திடக்கழிவுகளை தேக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் குழி இருந்திருக்கு. அவன் என்னன்னா அந்த கழிவுகளை தேக்கி வச்சுட்டு கழிவு நீரை மட்டும் வெளியேற்றுற மாதிரி ஒரு குழி அமைச்சிருந்துருக்காங்க. அடுத்து பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. பெருங்குளம் எங்கே இருக்குது? மொஹஞ்சதாரோவில் இருக்குது. இந்த பெருங்குளம் எப்படி இருந்துச்சுன்னா நல்ல அகலமாக செவ்வக வடிவில் நீர்த்தேக்கம், செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம். இது எங்கே இருக்குன்னா நகரத்துக்கு நடுவில் இருக்குது. செவ்வக வடிவில் இருக்குது, நகரத்துக்கு நடுவில் இருக்குது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று. அதாவது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்றுன்னு கேட்டு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் என்னது? மொஹஞ்சதாரோ பெருங்குளம்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எதுனா மொஹஞ்சதாரோட பெருங்குளம். இந்த குளத்தோட சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. இந்த குளம் எப்படி எங்கே இருக்குன்னா நகரத்துக்கு நடுவில் இருக்குது. சரியா? செவ்வக வடிவில் இருக்குது, நகரத்துக்கு நடுவில் இருக்குது. இது சுவர்லையும் தளத்துலையும் இயற்கை தார் வச்சு பூசியிருக்காங்க. ஏன்னா நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது வடபுறம் தென்புறம் 2 திசையிலே படிக்கட்டுகள், குளத்துக்கு போகிறதுக்கு படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. குளத்தோட பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்தன. குளத்தோட பக்கத்தில் 3 புறம் மட்டும் என்னது அறைகள் இருந்திருக்கு. மொதல் பாயிண்ட் என்ன? நல்ல அகலமாக இருந்திருக்கு. நகரத்துக்கு நடுவில் இந்த பெருங்குளம் இருந்துச்சு. இன்னொன்று நீர் கசியாத கட்டுமானத்திற்கு இந்த பெருங்குளம் தான் சான்று. இதில் சுவர்லையும் தளத்துலையும் இயற்கை தார் வச்சு பூசியிருக்காங்க. ஏன்னா நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக. இந்த குளத்துக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள் வடக்குலையும் தெற்குலையும் இருக்குது. அதனோட குளத்தோட பக்கவாட்டில் துணி மாத்துறதுக்கான அறைகள் இருக்குது.
அருகில் இருந்த இதுக்கு தண்ணி எங்கேருந்து வரும்னா பக்கத்தில் இருந்த கிணத்துல இருந்து தண்ணி விட்டுருக்காங்க இந்த குளத்துக்கு. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் கழிவுநீர் வெளியேறதுக்கும் குழாய்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இதுதான் மொஹஞ்சதாரோ பெருங்குளம். அதாவது மொஹஞ்சதாரோ பெருங்குளம் வந்து நீர் கசியான கட்டுமானத்திற்கு மிக முக்கியமான சான்று. இன்னொன்று வந்து மொஹஞ்சதாரோ பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு என்ன பூசியிருந்தாங்கன்னு கேட்பாங்க. இயற்கைத்தார். அதே மாதிரி எத்தனை பக்கம் அறைகள் இருந்துச்சுன்னு கொஸ்டின் வரும். 3 பக்கம். படிக்கட்டுகள் வடபுறம் தென்புறம். இதெல்லாம் கூற்று காரணம் கொஸ்டினில் கேட்பாங்க.